ஒரு முட்டை இருந்தால் போதும், ஒரு குடும்பத்துக்கே ஸ்நாக்ஸ் ரெடி. குழந்தைங்க ஸ்நாக்ஸ் கேட்டாங்க அப்படின்னா கடைக்கு போய் வாங்கி கொடுக்காம உடனே கிச்சனுக்கு போய் 10லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளே செய்யக்கூடிய இந்த ஸ்நாக்ஸை வந்து மிஸ் பண்ணாதீங்க. வெல்கம் டு குக்கிங் தமிழ் சமையல். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ நம்ம செய்கிறதுக்காக ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு கப் அளவு மில்க் சேர்த்துக்கோங்க. காய்ச்சி ஆற வச்ச பால் நான் சேர்த்துருக்கேன். இப்போ இதே கப்பில் தான் எல்லா அளவுகளுமே எடுக்கணும். இப்போ நீங்கள் அதிகமாக செய்கிறீங்க அப்படின்னா இதையே நீங்கள் டபுள் அளவாக சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு முட்டையும் நம்ம உடச்சி இது கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணி விட்டுருங்க. நல்லா பீட் பண்ணி விடணும், இல்லைனா திரியாக நமக்கு வரும். இப்போ நம்ம எடுத்த அதே கப்பில் ஒரு கப் அளவு சுகர் சேர்த்துக்கலாம். நீங்கள் தேவைப்பட்டால் நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க. ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் ஒரு கப் அளவு மில்க், ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் தேவைப்பட்டால் 2 கப் அளவு நீங்கள் மில்க் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா சுகர் கரையிற வரைக்கும் இந்த மாதிரி பீட் பண்ணி விட்டுக்கோங்க. சுகர் நல்லா கரையணும். வாசத்துக்காக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கூட அந்த சுகர் வந்து நமக்கு தனித்தனியாக இருக்கக்கூடாது, நல்லா கரையணும். அதனால் இந்த அளவுக்கு நல்லா பீட் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம இது ரெடி ஆயிருச்சு. நல்லா 2 கப் அளவு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. கோதுமை மாவை சேர்த்துட்டு நல்லா கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருங்க. இதுக்கு மேலே தண்ணி எதுவுமே கூட குறைச்சி நம்ம சேர்த்துடக்கூடாது. எப்போவுமே நம்ம இந்த மாதிரி தண்ணியில் முட்டையில் நம்ம வந்து மாவை சேர்த்தோம் அப்படின்னா நடுவில் மட்டும் வச்சு இந்த மாதிரி சுற்றி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா சீக்கிரமாகவே கரைஞ்சிரும். அந்த பக்கம் இந்த பக்கம்னு மாற்றி மாற்றி நீங்கள் சுற்றுனீங்கன்னா சீக்கிரமாகவே நமக்கு கரையாது. அதே நேரத்தில் கட்டிகள் விழுந்துடும். பாருங்கள் எந்த அளவுக்கு ஸ்மூத்தாக நம்ம கரைச்சி எடுத்தாச்சு அப்படின்னு. எப்போவுமே இந்த மாதிரி மாவு கரைக்கும் போது கோதுமை தோசைக்கும் நீங்கள் இதே பக்குவத்தில் கரைச்சிங்கன்னா மாவு கெட்டிப்படாமல் வரும். இப்போ இந்த மாதிரி ஒரு டம்ளரில் இதை ஊற்றி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நமக்கு வளைவு உள்ள டம்ளரில் ஊற்றினா தான் நமக்கு ஊற்றும் போது வந்து கரெக்டாக வரும். நேராக இருக்கக்கூடிய டம்ளரில் நீங்கள் ஊற்றிடாதீங்க. இப்போ இது உரமாக இருக்கட்டும். ஆயில் வந்து நல்லா கொதிச்சிட்ருக்கு. அது கூடவே குழிக்கரண்டி ஒன்று சேர்த்துருக்கேன். இந்த குழிக்கரண்டியில் செய்கிறதுக்கு ரொம்ப அழகாக வரும். உங்களுக்கு செய்து முடிச்சோன்னா நீங்களே பாருங்கள். இல்லை வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இதை சும்மாவே நீங்கள் ஊற்றிக்கலாம். ஆனால் பார்க்கும்போது அந்தளவுக்கு நீங்கள் அழகாக தெரியாது. இப்போ இது போல் கரண்டியில் லைட்டாக நல்லா சூடு வந்ததும் இந்த மாதிரி ஆயிலில் வச்சு நீங்கள் லைட்டாக இப்படி ஆட்டினீங்கன்னா போதும், அப்படியே விழுந்துடும். கரண்டியில் செய்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கணும்லாம் கிடையாது. கரண்டியை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு ஆயிலில் போட்டுட்டு நீங்கள் செய்யும்போது டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். ஒரு 5 நிமிஷமே அதிகம் தான் சொல்லணும். இந்த மாதிரி டைமில் கண்டிப்பாக அடுப்பை வந்து நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. ஹையில் வச்சிங்க அப்படின்னா எல்லாமே கருகி போயிடும். டக்குன்னு ஊற்றுங்க. இல்லை உங்களுக்கு இது வேண்டாம், ரவுண்டாலாம் வேண்டாம், சும்மா தான் வேணும் அப்படின்னா ஆயிலில் டைரெக்டாக நீங்கள் குட்டியாக நீங்கள் ஊற்றி எடுத்துக்கலாம். இப்போ இதே போல் மிச்சம் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம். இது சொதப்பல் இல்லாமல் வர்றதுக்கு ஆயில் நல்லா ஹீட்டாக இருக்கணும். ஆயிலில் போட்டிருக்க கரண்டியும் நல்லா ஹீட்டாக இருக்கணும். ஊற்றினதுக்கு அப்புறமா நல்லா சிம்மில் வச்சுட்டு நம்ம குக் பண்ணணும். இந்த மாதிரி டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கருகாமல் நல்லா வெந்து உள்ளேயும் வெந்து சூப்பரான பக்குவத்தில் நமக்கு அப்பம் வந்து கிடைக்கும். கடைகளில் கூட இந்த மாதிரி சாப்பிட்ருக்க மாட்டீங்க. இதே போல் பாருங்கள், பார்க்கும்போது உங்களுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது. இதுவே கரண்டியில் ஊற்றுனதுனால தான் உங்களுக்கு இந்த மாதிரி அழகு இருக்குது. நீங்கள் சும்மா ஊற்றுனீங்க அப்படின்னா சப்பையாக இருக்கும். அது பார்க்கவே நல்லா இருக்காது. சூப்பராக இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் யாராவது கெஸ்ட் வந்தாலோ இல்லை காலை நேரங்களில் பெருநாள் சீசனில் நீங்கள் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்நாக்ஸை உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு செய்து கொடுத்து அசத்துங்க. செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து குக்கிங் தமிழ் சமையலுக்கு உங்களுடைய ஆதரவு கொடுங்க. இது போல் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.